ஹாய் கைஸ், நாங்கள் இன்றைக்கி வாத்து வாங்கலான்னு சொல்லி கோபிச்செட்டிப்பாளையம் வரைக்கும் போயிட்டுருக்கோங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கே போக வேண்டியது இல்லைங்க, முன்னாடியே இருக்குங்க. நம்ம சேவூர் ரோட்லேருந்து நம்பியூர் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அப்படியே கொஞ்சம் கோபி ரோட்டை பார்த்து போயிட்டே இருந்தோன்னா இந்த ஸ்பாட் வந்து இருக்குங்க. மீனாட்சி வாத்து கடைங்க. இங்கே பார்த்திங்கன்னா அழகழகாக நிறைய வாத்துக்கள் இருந்துச்சுங்க. பார்க்குறக்கும் அழகாக இருக்குது. அதோடு வந்துட்டு இங்கே வாத்து கறி கூட கிடைக்குதுங்க. இங்கே பார்த்திங்கன்னா அவங்களே கண்ணு முன்னாடியே வந்துட்டு வாத்து நம்மளுக்கு எந்த வாத்து செலக்ட் பண்ணுறோமோ அதை பிடிச்சி கட் பண்ணி தீயில வந்துட்டு ஹீட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி சுட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி சுட்டு கொடுக்குறாங்க. அதோடு இங்கே சில பெட்டுக்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அங்கே முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் இருக்க முடியிலேருந்து எல்லாமே ஒரு மாதிரி சின்னதாக அந்த ஃப்ளக்கர் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சு அந்த ஹேர்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட்டு ரொம்பவே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இடத்த பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நேச்சுரட்டிக்காக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு நாங்கள் போனப்போ. அதோட இவங்க அங்கேயே சமைச்சும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நம்மளுக்கு மீட்டாக வேணும் அப்படின்னா நம்ம அதையும் வாங்கிக்கலாங்க. நாங்கள் இந்த சண்டே சரி ஓகே வாத்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வாத்து வாங்குறதுக்காக வந்தோங்க. ஆனால் உண்மையாலுமே வந்த ஒர்த்தான ப்ளேஸுங்க. அவ்வளோ ஒரு நேச்சுரட்டிக்காக இருந்துச்சு. நீங்கள் அங்கேயே கூட சாப்பிட்லாம். நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்களே இட்லியும் வாத்து கிரேவியும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதோட நீங்கள் குழம்பு வேணும்னாலும் ரசம், இந்த பச்சைப்புளி ரசம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸும் இருக்குது. பட் நாங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் குக் பண்ணுறோம். அதோட வாத்தில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 அண்ட் மட்டும் ஒமேகா 6 கொழுப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஆக்சிஜனுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. செலினியம் போன்ற ஆக்சிஜன் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இதில் அதிகமாக இருக்குங்க. அண்ட் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. B6, B12 நியாசின்ட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. பி விட்டமின்ஸும் இதுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. அதோட ரத்த சர்க்கரைன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாம் ரொம்பவே வந்து கம்மி பண்ணுங்க, நம்ம உடம்பு வந்து குறைக்குங்க. அதோட பார்த்திங்கன்னா இது வந்து தசைகளையும் வந்து வலுப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்க ஃபேட் எல்லாமே குட் ஃபேட்டு மட்டும்தாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் வருங்க. நீங்கள் ஆயில் கம்மியாகவே ஊற்றுனீங்கனாலே இதுலேயே ஆயில் அதிகமாக வரும். ஸோ இது வாங்கி சமைக்கும் போது ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த சைடு போய் பாருங்கள்.